ஜோதிட தகவல்ல இன்று உங்களிடம் பரிவர்த்தனை யோகம். பரிவர்த்தனை யோகம் என்றால் என்ன? அந்த பரிவர்த்தனை யோகத்தால் ஏற்படக்கூடிய அமைப்புகளை பற்றி உங்களிடம் கூற உள்ளேன். ராசி மண்டலம் என்பது 12 ஆகும். 12 ராசி மண்டலத்துல ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு கிரகம் என்பது அதிபதியாக இருக்கும். குறிப்பாக உங்களுக்கு ராசி மண்டலம் 12ல சூரியன் சந்திரன் ஆகிய இரு கிரகத்துக்கு மட்டும் ஒரு வீடு ஆதிபத்தியம் கொண்ட கிரகம் ஆகும். குறிப்பாக சிம்மத்துக்கு அதிபதி சூரியன், கடகத்துக்கு அதிபதி சந்திரன். மற்ற அனைத்து கிரகத்திற்கும் 2 வீட்டு ஆதிபத்தியம் கொண்ட கிரகம் ஆகும். செவ்வாய் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும், சுக்கிரன் ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும், புதன் மிதுனத்துக்கும் கன்னிக்கும், குரு தனுசுக்கும் மீனத்துக்கும், சனி மகரத்துக்கும் கும்பத்துக்கும் அதிபதி. ஒரு வீட்டுக்கும் ஒருத்தர் அதிபதின்னு சொல்லலாம், அவங்களுடைய சொந்த வீடுன்னு சொல்லலாம். இதனை ஆட்சி வீடுன்னு சொல்லுவாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த ஆட்சி வீடு சொன்ன மாதிரி இருக்கின்ற பொழுது ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்துடைய வீட்டில இருந்து மற்றொரு கிரகம் இந்த கிரகத்துடைய வீட்டில இருந்தா அதான் பரிவர்த்தனைன்னு சொல்லுவோம். இப்ப பாத்தீங்கன்னா மேஷத்துக்கு அதிபதி செவ்வாயின்னு சொன்னேன், சிம்மத்துக்கு அதிபதி சூரியன் சொன்னேன். செவ்வாய் வீட்டுல சூரியன் இருந்து மேஷராசியில சூரியன் இருந்து சிம்ம ராசியில போய் செவ்வாய் இருந்தா செவ்வாய் சூரியன் பரிவர்த்தனைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கிரன், கடகராசிக்கு அதிபதி சந்திரன். சந்திரன் ரிஷபத்துல இருந்து சுக்கிரன் கடகத்துல இருந்தால் அதை பரிவர்த்தனைன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறது பரிவர்த்தனை யோகம்னு சொல்லுவோம். இந்த பரிவர்த்தனை யோகம் என்பது கிரகங்கள் இடமாறி இருப்பதனால் ஏற்படக்கூடிய அமைப்பு ஆகும். லக்ன பாவத்திற்கு ஒரு சில ஸ்தானாதிபதி பரிவர்த்தனை பெற்றால் ஒரு விசேஷமான அமைப்புன்னு சொல்லுவோம். ஒரு கேந்திரத்துக்கு அதிபதியும் ஒரு திரிகோணத்துக்கு அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றாலும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு விசேஷம்னு சொல்லுவோம். கேந்திரம் என்பது 1, 4, 7, 10, திரிகோணம் என்பது 1, 5, 9. 1, 4, 7, 10 அதிபதிகள் 1, 5, 7, 9 1, 5, 9 அதிபதியோடு பரிவர்த்தனை பெறுவது மிகப்பெரிய அதிர்ஷ்டமாகும். ஒரு ஜாதகத்துல 9, 10 அதிபதி பரிவர்த்தனை பெறுவது மிகப்பெரிய விசேஷம். 4, 5 அதிபதி பரிவர்த்தனை பெறுவது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே மாதிரி 4ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியோட பரிவர்த்தனை பெறுவது மிகப்பெரிய விசேஷம். அதே மாதிரி 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியோட பரிவர்த்தனை பெறுவது அதுவும் ஒரு பெரிய விசேஷம். இந்த மாதிரி கிரகங்கள் பரிவர்த்தனை பெறுகின்ற போது எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத யோகங்கள், எதிர்பாராத அனுகூலங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பானது உண்டாகும். கிரகங்கள் இடமாறி இருந்தால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாவ தொடர்பான விஷயங்களில் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்படுது. ஒரு ஜாதகத்துல 4ஆம் அதிபதி பரிவர்த்தனை பெற்றிருந்தால் அவங்க பெரும்பாலும் படிப்புக்காக ஏதாவது வெளியூர்ல போய் படிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கூட உண்டாகுது. 5ஆம் அதிபதி பரிவர்த்தனை பெற்றிருந்தால் அவங்க பாத்தீங்கன்னா உயர்கல்விக்காக வெளியூர் போய் படிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகிறது. அது போல 4ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்துல பரிவர்த்தனை பெற்றிருந்தால் அவங்க முதல்ல வாங்குற ஒரு வீட்டை வித்துட்டு வேற ஒரு வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள், ஒரு ப்ராப்பர்ட்டியை சேல்ஸ் பண்ணிட்டு இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. அதே மாதிரி 5ஆம் அதிபதி பரிவர்த்தனை பெற்றால் பூர்வீக சொத்துக்களை வித்துட்டு கூட வேற ப்ராப்பர்ட்டி வாங்குறது கொள்றது அந்த மாதிரி அமைப்புகள்லாம் கூட உண்டாகுது. அதே மாதிரி ஒரு ஜாதகத்துல 10ஆம் அதிபதி பரிவர்த்தனை பெற்றிருந்தால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு தொழில இருப்பாங்க, ஒரு துறையில இருப்பாங்க. அதுக்கப்புறம் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த துறையை விட்டு வேறு ஒரு துறைக்கு போகக்கூடிய அமைப்புலாம் கூட உண்டாகுது. அது போல ஒரு ஜாதகத்துல குறிப்பாக கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்றிருந்தால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு இடத்துல இருந்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு இடத்த விட்டு வேறு ஒரு ஊருக்கு போறது, வேறு ஒரு இடத்துக்கு போறதுலாம் கூட ஏற்படுது. அதே மாதிரி 7ஆம் அதிபதி பரிவர்த்தனை என்பது ஒரு விசேஷம்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லா டீல் பண்ண வேண்டிய விஷயம் ஆகும். 7ஆம் அதிபதி பரிவர்த்தனை பெற்றிருந்தால் முதல்ல ஏதாவது ஒரு பெண்ணை நிச்சயம் பண்ணிட்டு அது நின்று போய் அப்புறம் கல்யாணம் நடக்கிறது, அதாவது ஒரு பையனுக்காக இருந்தால் அந்த மாதிரி ஒரு பெண்ணை நிச்சயம் பண்ணிட்டு இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணலான்ற மாதிரி போயிட்டு கடைசியில் கல்யாணம் நின்று போய் திருப்பி கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டாகுது. அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு 7ஆம் அதிபதி பரிவர்த்தனை பெற்றிருந்தால் அந்த பெண்ணுக்கு வரக்கூடிய கணவர் முதல்ல ஏதாவது ஒரு பையனை நிச்சயம் பண்ணி பேசி முடிச்சு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் நின்று போய் இன்னொரு கல்யாணம் நடக்கிற மாதிரி, இன்னும் வேற கல்யாணம் நடக்கிற மாதிரி அமைப்புகள் ஏற்படுது.
ஒரு சில இடத்துல 7ஆம் ஆவி பரிவர்த்தனை பெற்றவங்களுக்கு முதல் கல்யாணத்துல ஏதாவது ஒரு தோல்வி ஏற்பட்டு 2வது கல்யாணம் ஏற்படக்கூடிய அமைப்புலாம் கூட உண்டாகுது. பரிவர்த்தனை என்பது ஒரு சில இடங்கள்ல நல்லதாகவும் இருக்குது, ஒரு சில இடத்துல நெருக்கடி கொடுக்கறதாகவும் இருக்குது. ஏன்னா கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு தோல்வி ஏற்பட்டு அதுக்கப்புறம் ஒரு அனுகூலங்கள் ஏற்பட்டா அது நெருக்கடிகள் ஏற்படுது. எந்த ஒரு ஜாதகத்துல 7ஆம் ஆவி பரிவர்த்தனை தெரியுதோ அவங்க கல்யாண விஷயத்துல பார்க்கின்ற போது ரொம்ப ரொம்ப ஒரு கவனமாகவும் நிதானமாகவும் கையாள வேண்டிய ஜாதகமா இருக்குது. ஒரு ஜாதகத்துல கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்றாலே அவங்களுக்கு ஏதாவது ஒரு இடமாற்றங்கள் ஊர் மாற்றங்கள்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பெல்லாம் கூட ஏற்படுது. பரிவர்த்தனை யோகத்தை பற்றியும் இன்றைய ராசி பலன் பற்றியும் உங்களிடம் கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.